எங்களுடைய மஸ்ஜித் சேவை குழு எந்த இலக்கில் பயணிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கனவு கொண்டிருந்தோமோ அது இன்று துவங்கப்பட்ட நாள். ரொம்ப அழகா சொன்னாரு. உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் ரெண்டே வரி. பல பேர் பல கோடீஸ்வரனை பிச்சைக்காரன் ஆக்கி விட்டுருவாங்க. ஸ்கீம் மட்டும் இன்னைக்கு இல்லையா? ஜாதி மதத்துக்கு எங்களுக்கு வேலையே இல்லை. இப்ப நம்ம பரப்ப வேண்டியது என்ன தெரியுங்களா? இஸ்லாத்தை பரப்பணும். كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் அன்பும் என்றென்றும் உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வருகை புரிந்து ஒரு மன்னருடைய கிரீடம் எப்படி மன்னரை அலங்கரிக்குமோ அது ஓர் மஸ்ஜித் சேவை குழுவை நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் தினேஷ்குமார் திருப்பூர் மாநகராட்சி மேயர் அவர்கள் தவறாது கலந்து கொண்டு ஒரு கிரீடத்தை போல இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களுடைய மஸ்ஜித் சேவை குழு எந்த இலக்கில் பயணிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கனவு கொண்டிருந்தோமோ அது இன்று துவங்கப்பட்ட நாள். ஜாதி மதத்துக்கு எங்களுக்கு வேலையே இல்லை. மஸ்ஜித்னா ஆண்டவனை வணங்குற இடம். மஸ்ஜிதுல என்ன கேட்பான் மனுஷன்? மஸ்ஜிதா இருக்கட்டும், கோயிலா இருக்கட்டும், வணங்குற முறைகள் வேறையா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில. இப்ப ஒரு ஹிந்து பொன்மணி ஒரு கோயில் முன்னாடி நின்றுகிட்டு என்ன கேட்கும்? இன்னைக்கு காலையில மகளிர் சுய உதவி குழுவில் வாங்கின கடனை ஆண்டவா அடைச்சு கொடு. முடிஞ்ச வரைக்கும் அந்த அம்மா நாளைக்கு வராம இருந்தா பரவாயில்ல வசூலுக்கு. இதுவேதான் புர்கா போட்டுக்கிட்டு முஸ்லீம் பொம்பளை அதே துவா தான் செய்யுது பிரார்த்தனை. தேவைகள் ஒரே மாதிரி தான் இருக்குது, வழிமுறை தான் வேற மாதிரி இருக்குது. நாங்களா இருந்தா என்ன செய்வோம்? ஆம்பளைகளா இருந்தா பள்ளிவாசல உட்காந்துக்கிட்டு ஆண்டவன்ட்ட இந்த சரக்கு கொடுத்தவன் காசு கொடுக்குறானோ இல்லையோ குறைஞ்சபட்சம் போன் எடுத்தானா கூட பரவாயில்லையே அறவா. இதுதான் யாரு செய்யற துவா பிரார்த்தனை. இங்க அதே பிரார்த்தனை தான் பள்ளிவாசல்ல முஸ்லீம் செய்யறாரு. கோயில்ல உட்கார்ந்து அதே கார்மெண்ட்டை கொடுத்துட்டு கடனை வசூல் பண்ண முடியாம அவரு கஷ்டப்படுறாரு. இங்க பாத்தீங்கன்னா கடவுளுக்கு தான் வெவ்வேறு பேருங்க. ஆனா நபிகளார் பிறந்து ஒரு 200 ஆண்டுகள். அதெல்லாம் இன்னைக்கு குழந்தைகளும் கேட்கணும். ரொம்ப அழகா சொன்னாரு. உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் ரெண்டே வரி. ஒரே ரெண்டே வரி தான் முடிஞ்சு கோஸ். தென்னாட்டவருக்கு சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அப்ப அது வேற ஒண்ணு இல்லப்பா. நம்ம ஊர்ல இந்த படைச்சவன், காக்கிறவன், அழிக்கிறவன், குழந்தையில உருவாக்குறவன், கர்ப்பத்தை தரிக்கிறவன், இவெல்லாம் நம்ம சிவன் சொல்லிட்டு இருக்கிறோம்ல. அதைத்தான் உலகத்துல உள்ளவெல்லாம் இறைவன் சொல்றான். இந்த பாய்கள்லாம் அரபியில அல்லான்னு சொல்றான்னு முடிச்சிட்டார் வேலையை. ஆள் ஒண்ணுதான். என் தம்பி புள்ள என்னை என்ன கூப்பிடும்? பெரியப்பான்னு கூப்பிடும். என் பையன் அப்பான்னு கூப்பிடுவான். மனைவி அது சொல்ல வேணாம், விடுங்க. எப்படி கூப்பிடுவாங்கன்னு வேற ஏதாவது பேசி ஆறாவது ஒரு மாதிரி சொல்லிடுவீங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மள ஒவ்வொரு மாமான்னு கூப்பிடுவாங்க. இப்படி ஒன்னொன்னு ஆள் ஒரு ஆள் தான், பேர் தான் வேற 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 வேறையா கூப்பிடுறோம். அது மாதிரி இறைவன் என்பவன் ஒருவன். அவன் தான் படைத்தான், அவன் தான் பாதுகாக்கிறான், அவன் தான் வானத்தை பிளந்து கொண்டு மழையை கொடுக்கிறான், அவன் தான் பூமியை பிளந்து கொண்டு காய்கறிகளை கொடுக்கிறான், அவன் தான் அத்தனைகளையும் நமக்கு நேரடியாக கொடுக்கிறான். அதை நம்ம பணம் உள்ளவங்க வாங்கிக்கிறோம், பணம் இல்லாதவங்க வாங்க முடியல, அது குப்பைக்கு போயிடுது. இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு காய்கறி டெய்லி 3 டன் 4 டன் வருது. இது ஈரோட்டில் ஆரம்பிச்சு 8 வருஷம், இப்போ திருப்பூர்ல ஆரம்பிச்சோம், மதுரையில் ஆரம்பிச்சோம். இறைவன் குரான்ல ஒரு வசனம் சொல்றான், உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். நல்ல ஜூஸா போட்டு குடி, நல்ல இளநியா குடி, மோரா குடி, நல்லா சாப்பிடு, திருப்தியா சாப்பிடு, அதை நல்லா சாப்பிடு. அதே மாதிரி வேஸ்ட் பண்ணாத. வேஸ்ட்னா 2 வகையான வேஸ்ட்டுங்குது குரான். ஒன்னு அளவுக்கு மீறி சாப்பிட்டினாலும் வேஸ்ட், இன்னொன்னு மீதி வச்சு போட்டு போனேனாலும் வேஸ்ட். அப்ப நான் போனேன் காய் கடைக்கார்ட்ட சொன்னேன், ஆனா ஒரு கருவேப்பிலைனா இந்த உலகத்துல எந்த ஃபேக்டரி செய்ய முடியாது. ஒரு கருவேப்பிலை மெஷின்ல வச்சு செய்ய முடியாது, ஒரு கத்திரிக்காயை உருவாக்க முடியாது. ஆனா விவசாயி அவன் கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி அதை அத்தனையை விளைய வச்சு அதை கொண்டுட்டு உங்க இடத்துல காட்டிட்டு விலை கம்மியா போச்சேன்னு சொல்லி போட்டு அப்படியே போட்டு போறாரு. நீங்க விற்கிற வரைக்கும் விற்கிறீங்க, வித்து முடிச்சுட்டு அதை ஒண்ணு கீழே கொட்ட கண்டிஷனுக்கு கொண்டு போறீங்க. அப்படி கொட்டிடாதீங்க. நாங்க ஊரா ஏழைகளை எல்லாம் கணக்கெடுத்து வச்சிருக்கிறோம், ஏழைகளுடைய முகங்களை எல்லாம் நாங்க பார்த்துருக்கிறோம். நீங்க கொட்டுறதுக்கு முன்னாடி நல்ல காய்கறியா இருக்குது, ஆனா விற்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க, நாங்க அள்ளி கொண்டு போய் எங்கேயோ ஒரு வைத்து கொடுத்துறோம். இது எல்லாருக்கும் புண்ணியம். யாருக்கு புண்ணியம்? விவசாயிக்கு புண்ணியம், உங்களுக்கு புண்ணியம், கொண்டு கொடுத்தவங்களுக்கு புண்ணியம், எங்களுக்கும் புண்ணியம்னா இந்த விஷயம் பிடிச்சி போச்சு. ஆனா அவங்க கொடுத்த காய்கறி என்னன்னா ஃப்ரெஷ்ஷா தூக்கிட்டு போங்க போய் நல்லதை கொடுப்போம். ஆனா இன்னொன்னு குரான்ல சொல்றானுங்க,
நீ விரும்புவதை அடுத்தவனுக்கு கொடுக்காத வரை ஒருபோதும் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது. வீணா போறதை கொடுன்னு கேட்டேன். அவங்க எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, நான் என்ன சாப்பிட்றேன்னு அதை கொடுங்க பாய், கொண்டு போங்க, டெய்லி கொண்டு போய் கொடுங்க. இப்படி நல்லதை வந்து நினைச்சாலே நடக்கிற இடம் தான் அந்த மஸ்ஜித் சேவை குழு. தங்கச்சி மடம்னு ஒரு ஊரு, ஏபிஜே அப்துல் கலாம் அங்கதான் அடக்கமா இருக்காரு. அங்க போய் சேவை குழு 10 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அங்க உள்ள இந்துக்கள் எல்லாமே வந்து என்னங்க நிறைய சேவைகள் செய்றீங்க பள்ளிவாசல்ல, நாங்களும் உங்களோட சேரணும் அப்படின்னாங்க. உடனே ஒரு மீட்டிங் போட்டாங்க. நானும் மஸ்ஜித் சேவைக்குள்ள வைக்க முடியும், வேற பேர் சொல்லுங்கன்னாரு. நான் சொன்னேன் என்ன கோயில் பேருன்னு, பெருமாள் கோயில்னா பெருமாள் கோயில் சேவைக்குழுன்னு வச்சுக்கோங்க, தேவாலய சேவைக்குழுன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு கண்டிஷனு, நம்ம 3 சேவைக்குழு மாசத்துக்கு ஒரு நாள் உட்காந்துக்கணும். நம்ம எல்லாரும் பேச வேண்டியது என்னன்னா, பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கலான்னு பேசணும், வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறது எப்படின்னு பேசணும், போதை விட்டு எப்படி வெளியே கொண்டு வரலான்னு பேசணும், நம்ம எப்படி அழகா வச்சுக்கணும்னு சொல்லி பேசணும். அதே மாதிரி நுழைவுத் தேர்வுகள்ல நம்முடைய குழந்தைகளை எப்படி ஜெயிக்க வைக்கிறதுன்னு நாம எல்லாம் ஒன்னா பேசணும். நம்ம பேச வேண்டிய சப்ஜெக்ட் அது. வேலை வாய்ப்பை உருவாக்குறது எப்படின்னு பேசணும், தொழில் துறைகளை வளர்த்துறது எப்படின்னு பேசணும். இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு தாங்க. பேர்ல ஒன்றும் வித்தியாசமே வேண்டாம், நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காரணும். எதன் பேர்ல பேசணும்னா, நம்ம அந்த கடவுளுக்கு அது ஒண்ணுதான் பிடிக்கும். நல்லா நினைச்சு பாருங்க, நமக்கு ஒரு 3 குழந்தைங்க, 3 குழந்தைங்க ஒத்துமையா இருந்தா பிடிக்குமா, சண்டை பிடிச்சா பிடிக்குமா? ஒத்துமையா இருக்கிறாங்க, ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடும் போது ஒத்துமையா இருக்காங்க, அதுல எந்த மாற்றமே இல்லை. அவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க தெருவில் உட்காந்து விளையாடும் போது. அது என்ன ஃப்ரீ ஃபயர் வந்துருச்சு. இப்ப இந்த 3 குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் எப்படி 3 குழந்தைகளையும் ஒத்துமையா இருக்குன்னு ஆசைப்படுமோ, அது பெற்றதுதான் தாய். படைத்தவன் இறைவன், செஞ்சவன் இறைவன். கண்ணை வச்சவன், மூக்க வச்சவன், நாக்க வச்சவன், இத்தனை வச்சுட்டு உங்களை அழகா படைத்து இன்னைக்கு டெஸ்ட் டியூப் பேபின்னு போனா 10 லட்சம் செலவாகி ஃபெயிலியர் ஆகும் போது அவன் பார்த்து கேட்டது, அவர்கள் ஒற்றுமையாக இருப்பதை மட்டும்தான் அந்த இறைவன் விரும்புவான், அவன் இறைவன் ரசிப்பான். அப்படி ரசித்தால் தான் அவன் இறைவன், அப்படி நேசித்தால் தான் அவன் இறைவன். அந்த நேசத்தையும் பாசத்தையும் இந்த உலகத்துக்கே கத்துக் கொடுக்கணும்னா, நல்லா கேட்டுங்க, தமிழ்நாட்டுக்காரனால தான் முடியும். இந்த உலகத்துக்கே நான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்காரனால முடியும். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. ஏன்னா அந்த குணத்தை நமக்கு திருவள்ளுவர் வளர்த்தி கொடுத்திருக்காரு, ஔவையார் வளர்த்தி கொடுத்திருக்காங்க, பாரதியார் வளர்த்தி கொடுத்திருக்காரு. தமிழ் இலக்கியங்கள் நமக்கு உருவாக்கி வச்சிருக்குது அந்த பண்பையும் நற்குணத்தையும். இப்ப நம்ம பரப்ப வேண்டியது என்ன தெரியுங்களா? இஸ்லாத்தை பரப்பணும். அந்த இஸ்லாம்ங்கிற அரபி சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? மீனிங் என்னன்னா, இஸ்லாம்னா அமைதின்னு அர்த்தம். அமைதி, அமைதினா இப்ப நீங்க அமைதியா இருக்கிறீங்க, எவ்வளோ நேரம் இருப்பீங்க? இன்னொரு 10 நிமிஷம் இருப்பீங்க, நான் பேசலாம். அதுக்கப்புறம் அப்படி மணியை பார்ப்பீங்க, ஏன்னா கிளம்பலாமானா, டிரைவர் எங்கன்னா அப்படின்ட்டு. அது அமைதி. சாந்திங்கிறது மனசு, எதுவுமே கலக்கமே இல்லை. காசு வல்லினாலும் கலக்கம் இல்லை, காசை கொடுத்தாலும் கலக்கம் இல்லை. அப்படி ஒரு கலக்கம் இல்லாத மனம் சாந்தி. அடுத்தது சமாதானம். சண்டையை நோக்கியே போகக்கூடாது. எவனா சண்டையை நோக்கி வந்தாலும் நம்ம சமாதானமா போய்கிட்டே இருக்கணும். டேய், இந்த குணத்துக்கு வா அப்படிங்கிறதா. தாடிக்கும் தொப்பிக்கும் ஜுப்பாவுக்கும் வர தேவையில்லை. நீ வர வேண்டியது இந்த மனப்பான்மைக்கு வா, அன்புக்கு வா, அமைதிக்கு வா, கலங்காத மனத்தை பெருமை விட்டு வா, அகம்பாவத்தை விட்டு வா, ஆணவத்தை விட்டு வா என்ற ஒரு குணத்திற்கு வா என்பதுதான் இஸ்லாம். அன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னா, நம்ம இதுல போயிட்டு இருக்கும்போது ரூம் லைட்ல வண்டியில போகும்போது திடீர்னு ஒருத்தர் குறுக்க வண்டி வந்தார். கவனிக்கவே இல்லை, நான் நேரா போயிட்டு இருக்கேன், இவர் குறுக்க வர எப்படி மெதுவா வரணும். வேகமா வந்தவொன்னே முட்டின உடனே டக்குன்னு பிரேக் பிடிச்சோன்னா அடுத்து நான் என்ன கேட்பேன்? யோ பார்த்து வர மாட்டியா? அப்படித்தானே கேட்பேன். கோவம் வரும், டென்ஷன் ஆகும்ல. பயங்கரமான பிரில்லியன்ட் அவர், செம பிரில்லியன்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னாரு. அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு சாந்தி உண்டாகட்டும். நீ டென்ஷன் ஆயிட்டப்பா, அஸ்ஸலாமு அலைக்கும்னு நான் என்ன செஞ்சுட்டேன்? நான் என்ன பதில் வருவேன் இயற்கை பாய்களுக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னீங்கன்னா கண்ணை மூடிட்டு வாலைக்கும் சலாம், அது என்ன அர்த்தம்னா உனக்கு சாந்தி உண்டாகட்டும் அர்த்தம். டக்குன்னு பிரேக் போட்டு போய் முறைச்சு பாக்குறதுக்குள்ளார அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நான் வாலைக்கும் சலாம்னு அவர் போயிட்டாரு. அப்புறம் தான் பார்த்தேன் பொட்டு வச்சிருக்காரு. இவனுங்களுக்கு வந்து கோவம் வரும்போது இப்படி சொன்னோம்னா சாந்தி ஆயிடுவானுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எவ்வளவு ஒரு பிரில்லியன்ட், எந்த ஸ்கூல்ல படிச்சாரோ மகாராஜா, அவ்வளவு விவரமா இருக்காரு. அது மாதிரி நாம வாழ்க்கைக்கு வாழக்கூடிய காலத்துலங்க மன்னிப்பை நோக்கியே போகணும், சமாதானத்தை நோக்கியே போகணும். சண்டையை நோக்கி போறது இஸ்லாம் இல்லை. அவன் இடத்துக்கும் பொருளுக்கும் பெட்ரோலுக்கும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறான், அதை நம்ம பார்க்க கூடாது. நம்ம வந்து அன்பை நோக்கியே போகணும். அதுக்குத்தான் இந்த அன்னூர் மஸ்ஜித் சேவை குழுங்க உருவாக்கப்பட்டிருக்குது. இதுல பல சேவைகள் இருக்குது. இருந்தாலும் உங்க விழிப்புணர்வுக்காக ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னன்னா, நம்முடைய மாண்புமிகு மறைந்த முத்தமிழ் அறிஞர் அவர்கள், கலைஞர் அவர்கள் சிந்தையில் உதித்து வந்ததுதான் கலைஞர் காப்பீட்டு திட்டம். இந்தியாவுக்கே கற்றுக் கொடுத்தது அவரு தான். அது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நிலைமை வந்து பல பேர் பிச்சைக்காரனா போயிடுவான். ஊருக்குள்ளார பல பேர் பல கோடீஸ்வரனை பிச்சைக்காரன் ஆக்கி விட்டுருவாங்க. இந்த காப்பீடு அட்டிங்கிற ஸ்கீம் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா 15 வருஷமா அது ஒர்க் ஆயிட்டு இருக்குது. அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அறுவை சிகிச்சை தாங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அறுவை சிகிச்சை.
ஹெர்னியா, அப்பெண்டிக்ஸு, டயாலிஸு, கிட்னி ஃபெயிலியரு, ஹார்ட்ல ஸ்டென்ட், பைபாஸ், வால்வு ரீப்ளேஸ்மெண்ட், பிரெயின்ல கட்டி, அப்புறம் வெரிகோசிஸ் வெயின், இதெல்லாம் மார்பக புற்றுநோய். மார்பக புற்றுநோய்னா மார்பகத்தை எடுக்கணும், கீமோதெரப்பி போடணும், ரேடியோ தெரப்பி போடணும், 5 லட்ச ரூபாய் செலவாகி போயிடும். இந்த எம்எஸ்கேல வந்து ஐடியா கேளுங்க, 5000 ரூபாய் எல்லாத்தையும் முடிக்க முடியும் இந்த காப்பி இருந்தா. ஏன் விவரம் தெரிய மாட்டேங்குது? பிரச்சனை வந்து பணம் இல்ல, நாலேஜ் இல்ல, இன்ஃபர்மேஷன் இல்ல. நீங்க சொல்றது எல்லாம் ஒன்னே ஒரு விஷயம் தாங்க. உங்களுக்கு எந்த கஷ்டமோ எந்த பிரச்சனையோ அண்ணன் சொன்ன மாதிரி வாரி வாரி வழங்க எங்களிடம் பணம் இல்லை, வழிகாட்ட நெஞ்சம் நிறைய மனம் உண்டு. தாராளமா வாங்க. தௌஃபீக் யார் இங்க இருப்பாருங்க, இங்க ஒரு 24 hours நாங்க போட்டுருக்கோம். நைட்டு 3 மணியா இருந்தாலும் கதவை தட்டினா ஒரு சிரிச்சுக்கிட்டே திறக்கணும். வாங்க. இவர் வந்து இங்கே பள்ளிவாசல தொழில் வச்சுட்டு இருப்பாரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனைனா என்ன? நோய் தான் முதல் பிரச்சனை. ஒண்ணு இல்லைங்க, ஒரு கைகால் வரல, என்ன செய்யணும்? கைகால் திடீர்னு வரலைங்க, ஸ்ட்ரோக் ஆயிருச்சு, என்ன செய்யணும் தெரியுமா? 2 மணி நேரத்துக்குள்ளார எங்கேயோ ஒரு ஜிஹெச்சுக்கோ பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கோ போயிட்டீங்க அப்படின்னா அவங்க ட்ரம்பாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு இதை ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து உங்களை இயக்க வச்சிடறாங்க. ஆனால் அசால்ட்டா விட்டுறாங்க 10 மணி நேரம் 12 மணி நேரம், வாழ்நாளெல்லாம் கைகால் இல்லாம செயலிருந்து போயிடுது. இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா இந்த நாலேஜை நம்ம சேகரிச்சுக்கிட்டே இருக்கணும். குழந்தை குட்டிகளோட வரணும், குடும்பத்தோட வரணும், வந்து கலந்துக்கலாமா? இந்த மஸ்ஜித் சேவைக்குழுடைய சேவைகளை கண்டிப்பா பயன்படுத்துங்க. மாசத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி கூட்டங்களை கூட்டுங்க. இது போன்ற முகாம்களை நம்ம கலந்துக்கும் போது இந்த ஐ ஃபவுண்டேஷன் வந்து முற்றிலும் எல்லாத்தையும் ஃப்ரீயா பண்ணுவாங்க. இதே நீங்க இந்த கேம்புக்கு வராம தனியா போனீங்கன்னா 13,000, 18,000, 48,000, 78,000 போயிட்டே இருக்கும். இங்க வந்து போய் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே கேட்ராக்ட் சர்ஜரி ஃப்ரீ, டெஸ்டிங் ஃப்ரீ. அது மாதிரி உணவு, மருத்துவம், உடை, ஒழுக்கம், இன்னைக்கு தேவை ஒழுக்கம். இது எல்லாத்தையும் வந்து அவசியம் நம்ம மக்கள் கடைபிடிக்கணுங்கிறதுக்காக, இது எல்லாருக்கும் தேவை என்பதற்காகத்தான் இந்த போன்ற மஸ்ஜித் சேவை குழு. இந்த மஸ்ஜித் சேவை குழு இருந்தால்தான் அதனுடைய நோக்கம், இந்த மஸ்ஜிதுடைய நோக்கம் பூரணமாகும். அல்லது அது அரைகுறை தான். அது வெறும் தொழுகை மட்டும் இருந்தால் அது அரைகுறை தான். என்னைக்கு சேவை நடக்குதோ அப்பதான் சொன்னாரு, மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொன்னார் இல்லையா? அது அப்பதான் நிறைவேறும். வாய்ப்பளித்தமைக்கும் இது வந்து பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. இப்படி பார்க்கறதும் பேசுறதும் அண்ணன்லாம் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பும் ஐடியாவும் கொடுக்கறதும் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷம். நன்றி, மகிழ்ச்சி. ஜெய்ஹிந்த்.